உங்கள் உடல்நிலை பலவீனமாக உள்ளதா? உடலில் பலவிதமான சோர்வுகளையும் பல நோய்களையும் தடுப்பதற்கு வெறும் வயிற்றில் இந்த பானத்தை அருந்தி பாருங்கள். வெறும் வயிற்றில் குடிக்கும் சில இயற்கை பானங்கள் உடலுக்கு அதிக நன்மைகளை தரும். அதில் முக்கியமான ஒன்று உலர் திராட்சை தண்ணீர். இரவு முழுவதும் ஒரு பாத்திரத்தில் சிறிது நீரை விட்டு அதில் உலர் திராட்சை சிறிதளவை ஊறவிட்டு மறுநாள் காலையில் ஊற வைத்த உலர் திராட்சையையும் அந்த நீரையும் நன்றாக அரைத்து ஒரு பானமாக தயார் செய்து அருந்த முடியும். இரவு முழுவதும் ஊற வைத்த உலர் திராட்சையின் சத்து நீரில் கலந்து காலை நேரத்தில் குடிக்கும் போது உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றது. மேலும் காலையில் டீ, காஃபி போன்றவற்றை குடிப்பதை விட இந்த பானத்தை காலையில் எழுந்து குடித்து வரலாம். வெறும் வயிற்றில் உலர் திராட்சை தண்ணீர் குடிப்பது செரிமான அமைப்பை மேம்படுத்துகின்றது. இதன் மூலம் கிடைக்கும் நார்ச்சத்து வாயு, அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற வயிற்று பிரச்சனைகளை தணிக்கவும் உதவுகின்றது. மேலும் இது உங்கள் செரிமானத்தையும் மேம்படுத்துகின்றது. உலர் திராட்சை இயற்கையாகவே இரும்பு சத்து நிறைந்த ஒரு நல்ல இயற்கை பானமாக கருதப்படுகின்றது. இதன் சாற்றை தொடர்ந்து அருந்துவது உங்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கவும் உதவும். மேலும் இது உடல் பலவீனத்தை போக்கவும் உதவுகின்றது. உலர் திராட்சை நீரானது உங்கள் கல்லீரலுக்கு மிகவும் நன்மை தரும் ஒரு பானமாகும். இது நச்சுக்களை வெளியேற்றி உங்கள் முகத்தின் இயற்கையான பொலிவை மீட்டெடுக்க உதவுகின்றது. உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. உலர் திராட்சை நீர் ஆற்றலை அளித்து கலோரி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும் ஒரு சிறந்த பானமாகும். எனவே உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோருக்கு இது மிகவும் நன்மை அளிக்கின்றது. இதை தவறாமல் மிதமான அளவில் உட்கொள்வது உங்கள் வளர்ச்சியை மாற்றத்தையும் மேம்படுத்த உதவும். இந்த பானத்தில் பல விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உள்ளன. இவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்களை எதிர்த்து போராடும் திறனை மேம்படுத்துகின்றன. அடிக்கடி வரும் நோய் தொற்றுகளை தவிர்க்க விரும்பினால் மருத்துவ குணம் கொண்ட இந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வாருங்கள். எமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எமது கடமையாகும். உடல் ஆரோக்கியம் ஒரு செல்வம். அதனால் கிடைக்கும் மன அமைதி அதில் இருக்கும் பொக்கிஷம். எனது வாழ்வை நான் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள எனது மனம் முதலில் அமைதியடைய வேண்டும். எனது உடல் எப்போது ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அப்போதே எனது மனம் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்ததாகின்றது. என் உடலில் பல வகையான நோய்களை வைத்துக்கொண்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. உடல் சோர்வடையும் போது மனமும் சோர்வடைகின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. என் உடலில் உள்ள நோய்களுக்கு நான் என்னதான் பல்வேறு மருந்துகளை தேடி தேடி உட்கொண்டாலும் கூட எனது மனதில் நான் சாதகமான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை என்றுமே உருவாக்காது விட்டால் என் உடல் என்றுமே சீரான நிலையை அடையாது. நாம் மருந்துகளை உட்கொள்ளும் போதோ சரி, உணவை உண்ணும் போதோ சரி, நாம் எப்படிப்பட்ட சிந்தனையுடன் அதை உட்கொள்கின்றோம் என்பதே முக்கியமான விடயமாகும். சிலர் சில நோய்களை தீர்ப்பதற்காக சில மருந்துகளை, உணவுகளை உட்கொள்ளும் போது அதை விருப்பமின்றியும் அருவருப்புடனும் உண்பார்கள். அந்த உணவானது உடலை சரிப்படுத்தும் ஒரு மருந்தாக உடலை சரியாக சென்றடையாது. நாம் ஒரு உணவை உண்ணும் போது நான் இந்த உணவை உண்பதால் என் உடலில் உள்ள இந்த நோய் சரியாகிவிடும், அதனால் உடல் ஆரோக்கியம் அடையும் என்ற உணர்வுடன், சாதகமான நேர்மறையான சிந்தனைகளுடன் நாம் உணவை உண்ணும் போது அது உடலுக்குள் சென்று ஒரு சாதகமான மாற்றத்தை உருவாக்கும். எனவே எமது உடலை காக்கும் ஒரு அரிய பொக்கிஷம் எமது மனம் ஒன்றே ஆகும்.